பழனிசாமி போன்றவர்கள் பிதற்றுவதையெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு கேட்க வேணாம். அது வேண்டாம், டெல்லியில் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் அந்த 20% பெருசாக தெரியலாம். அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. இரட்டைலை வைத்துக்கொண்டு பணபலத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு 21 தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது. இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை. அது இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் பலர், அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு. ஒரு சமயம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ராஜபக்சே இருக்கார்ல, அவருடைய கட்சி இங்கே ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இப்போ சிலோனில் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி, அது வேணால் கூட்டணி வைக்கலாம், வேறு யாரும் வரமாட்டாங்க தெரியும் உங்களுக்கு. 4 கூட்டணிகள் அமைன்னு அதான் சொன்னேன். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி முன்னெல்லாம் தனியாக நிற்பார், அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால் 4 கூட்டணி வரும். அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதை தள்ளப்படுவார். அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரி பண்ணிவிடுவாங்க, அவர் நம்ம கூட வந்துடுவார் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால், உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி, நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல. அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடிவி தினகரனோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை. நீங்கள் தவறியதை அதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறல்ல, உங்களுடைய தவறு.